ஓம் சாந்தி 19/10/2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/3/2007 மதுபன். இந்த முரளில பாபா மிகவும் அழகாக சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அதாவது சத்யுக உங்களுடைய எதிர்கால பலன், எதிர்கால பிராலப்தம். இப்போ முயற்சி செய்றீங்க, அதை நீங்க சத்தியுகத்துல அனுபவிக்கிறீங்க. அப்ப சத்தியுகத்தினுடைய மகிமை பாடும் போது என்னன்னு பாடுறீங்க? அங்க ஒரு ராஜ்யம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும், சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே அளவற்றதாக இருக்கும், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம் இருக்கு. அப்படிலாம் நீங்க மகிமை பாடுறீங்க. அது எதிர்காலத்தின் பலன். ஆனால் அதற்கான முயற்சி எங்க செய்றீங்க? இப்போ சங்கம யுகத்துல தான் செய்றீங்க. ஆகையில சங்கம யுகத்துல கூட அந்த முயற்சியினுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்றார். அதாவது நமக்கு 2 பலன்கள் இருக்கு. ஒன்று இந்த சங்கம யுகத்துல இப்போவே அனுபவிக்கக்கூடிய பலன். அது இருந்தால்தான் எதிர்காலத்தினுடைய பலன் நிச்சயமாகும். உதாரணத்திற்கு ஒரு ராஜ்யம் அப்படின்னா சுயராஜ்யம். இங்க ஆத்மாவுடைய ராஜ்யம் இருக்கணும், கர்மேந்திரியங்கள் மீது கட்டுப்பாடு இருக்கணும், அந்த ஆளும் சக்தி இருக்கணும். ஒரு தர்மம் அப்படின்னா தூய்மையின் தர்மம் தாரணை ஆகி இருக்கணும். ஞானம், குணங்கள், சக்திகள் என்ற செல்வம் அளவற்றதாக இருக்கணும். ஞான செல்வம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாபா. ஞானத்தை பேசுறதோ, லெக்சர் பண்றதோ, கோர்ஸ் கொடுக்கறதோ ஞான செல்வம் கிடையாது. ஞான செல்வம் அப்படின்னா ஒவ்வொரு செயலையும் ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி செய்வது. இது போல சங்கம யுகத்திலேயே அதனுடைய பலன் தெரியணுன்றார். அப்போதான் பல ஜென்மங்களுக்கு அது உங்க கூடவே இருக்கும். ஆகையில பாப்தாதா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், எந்த பிராப்தி அநேக பிறவிகளுக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறதோ அதை இந்த நேரத்துல இந்த பிறவில முயற்சியின் பலனாக நான் பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்றார். அதாவது மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறார், இப்போதைய நீண்ட கால பயிற்சி தான் அனைத்து பிராப்திகளுக்கும் ஆதாரமாக இருக்கு அப்படின்றார். ஆகையில முயற்சி செய்துட்டு தானே இருக்கிறேன், கடைசியில மாறிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லது சூழ்நிலைகள் இப்படி இருக்கே, பாபா சொல்ற மாதிரி எப்படி நடக்க முடியும் அப்படியும் சொல்லக்கூடாது. பிரம்மா பாபா முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் அவர் முயற்சி செய்யலையா, செய்து அந்த நிலை அடையலையா? அதுபோல திட சங்கல்பம் செய்து அந்த நிலையை அடையணும் அப்படின்றார். முரளியின் தலைப்பு, நல்ல குழந்தையாகி தன்னுடைய தோற்றத்தின் மூலம் தந்தை தோற்றத்தை வெளிப்படுத்துங்கள். நிர்மாண், அதாவது படைப்பதின் கூடவே நிர்மலமான வார்த்தை மற்றும் பணிவான நிலையில் சமநிலை வையுங்கள். அதாவது ஹிந்தியில 3 வார்த்தைகள் நீலிருந்து வருது. நிர்மாண் அப்படின்னா படைக்கக்கூடிய காரியம், அதாவது சேவை. அப்போ சேவையின் கூடவே, படைக்கக்கூடிய காரியத்தின் கூடவே வார்த்தைகள் நிர்மலமாக இருக்கணும், மாசற்றதாக இருக்கணும். அதே நேரத்தில் பணிவான நிலையும் இருக்கணும். ஆகையால நிர்மலமான வார்த்தைகள் மற்றும் பணிவான நிலை, இதுல சமநிலை இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளின் நெற்றியில் ஜோதியின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. கண்களில் ஆன்மீக தன்மையின் பாக்கியத்தின் ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. வாயில் உயர்ந்த வார்த்தைகள் என்ற பாக்கியத்தின் ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. உதட்டில் ஆன்மீக புன்முறுவலை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளில் பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களின் ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. கால்களில் நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை ஒவ்வொரு குழந்தையும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? பாபா சொல்ல சொல்ல நம்ம நம்மளே பார்த்துக்கிட்டே போகணும். நெற்றியில ஆத்ம ஜோதியின் ரேகை ஜொலிச்சிட்டு இருக்கா? கண்களில் ஆன்மீக தன்மை என்ற அந்த பாக்கியத்தின் ரேகை தெரியுதா? வாயில் உயர்ந்த வார்த்தைகளின் பாக்கியத்தின் ரேகை தெரியுதா? அப்படின்னா நான் பேசும்போது அந்த உயர்ந்த வார்த்தைகளை பேசுறேன்னா, உயர்ந்த வார்த்தைகளை பேசக்கூடிய ரேகை எனக்கு இருக்கா? உதட்டில் ஆன்மீக புன்முறுவலின் ரேகை இருக்கா? கைகள்லையும் பார்க்கிறார், கால்கள்லையும் பார்க்கிறார், இதயத்திலையும் பார்க்கிறார். கைகள்ல பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களின் ரேகை தெரியுதா? கால்கள்ல நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது பல கோடி வருமானத்தின் ரேகை தெரியுதா? அப்படின்னா ஒவ்வொரு அடியையும் நான் பாபாவின் நினைவில் ஸ்ரீமத் படி எடுத்து வைக்கிறேனா? அப்போ பல கோடி மடங்கு வருமானத்தின் ரேகை இருக்கா? இதயத்துல கூட தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தின் ரேகை இருக்கா? தெரியுதா? இப்படி அனுபவம் செய்துட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்கிறார். ஏனென்றால் பாக்கியத்தின் இந்த ரேகைகள் சுயம் தந்தை ஒவ்வொருவரின் உயர்ந்த கர்மம் என்ற பேனாவினால் எழுதியிருக்கிறார். எவ்வளோ நாசூக்கா சொல்றார் பாருங்க. இந்த ரேகைகள் பாபா உருவாக்கல, ஆனா பாபா தான் உருவாக்குறார். எப்படி? இந்த ரேகைகளை ஒவ்வொருவருடைய உயர்ந்த கர்மம் என்ற பேனாவினால எழுதியார். சிரேஷ்ட கர்மா செய்ய வைத்து பாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறார், அல்லது பாக்கியத்தின் ரேகைகளை எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் என்றால் அது அழிவற்றதாக இருக்கிறது. இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, அநேக பிறவிகளின் அழியாத பாக்கியத்தின் ரேகைகளாக இருக்கிறது. தந்தை அழிவற்றவர், மேலும் பாக்கியத்தின் ரேகைகளும் அழிவற்றதாகும். இந்த நேரத்தில் உயர்ந்த கர்மத்தின் ஆதாரத்தில் அனைத்து ரேகைகளும் கிடைக்கிறது. இந்த நேரத்தின் முயற்சி அநேக பிறவிகளின் பிராப்தியை உருவாக்கி விடுகிறது. நாளைக்கு யாரும் பாபா மீது புகார் பண்ணக்கூடாதில்ல. நீங்க எப்படிப்பட்ட இறைவன், எனக்கு இந்த மாதிரி பதவி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பதவி கொடுத்துருக்கீங்க, நீங்க இறைவனா, நீங்க இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? ஆகல நான் யாருடைய பாக்கியத்தையும் உருவாக்கல. அந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பேனா, அதாவது உயர்ந்த கர்மம் என்ற பேனாவை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அந்த உயர்ந்த கர்மத்தின் ஆதாரத்துல அனைத்து ரேகைகளும் கிடைக்குது அப்படின்றார். அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த பிராப்தி அநேக பிறவிகளுக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறதோ அதை பாப் தாதா இந்த நேரத்தில் இந்த பிறவியில் முயற்சியின் பலனை பார்க்க விரும்புகிறார். எதிர்காலத்தில் மட்டுமல்ல, இப்பொழுதே இந்த அனைத்து ரேகைகளும் சதா அனுபவத்தில் வர வேண்டும். அதாவது உலகத்துல ஆயில் ரேகை பார்க்குறாங்க, தன ரேகை பார்க்குறாங்க, விதி ரேகை பார்க்குறாங்க, புத்தி ரேகை பார்க்குறாங்க, ஹார்ட் லைன் பார்க்குறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோல பாபா எதிர்காலத்துல இருக்கதான் செய்யும். ஆனா இந்த பிறவியில இந்த நேரத்துல முயற்சியின் பலனை நான் பார்க்க விருப்பப்படுறேன். அனைத்து ரேகைகளும் சதா அனுபவத்துல வரணும் அப்படின்றார். ஏனென்றால் இப்போதைய இந்த தெய்வீக சம்ஸ்காரம் உங்களுடைய புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே சோதனை செய்யுங்கள். சோதனை செய்ய வருகிறது தானே, தனக்குத்தானே சோதனையாளராக ஆகுங்கள். ஆக அனைத்து பாக்கியத்தின் ரேகைகளும் இப்பொழுதே அனுபவமாகிறதா? இந்த பிராப்திகள் கடைசியில்தான் தென்படும் என்று அதுபோல் நினைக்கவில்லை தானே? பிராப்தியும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. எதிர்கால பலனையும் இப்பொழுதுதான் அனுபவம் செய்ய வேண்டும். எதிர்கால உலகத்தின் சம்ஸ்காரம்
இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் ஆக வேண்டும். ஆக எதை சோதனை செய்ய வேண்டும்? எதிர்கால உலகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்கும் என்று எதிர்கால உலகத்தின் சம்ஸ்காரங்களை மகிமை செய்கிறீர்கள். அந்த உலகம் நினைவிருக்கிறது தானே? எத்தனை முறை அந்த உலகத்தில் ராஜ்யம் செய்திருக்கிறீர்கள்? நினைவிருக்கிறதா அல்லது நினைவுபடுத்துவதினால் நினைவிற்கு வருகிறதா? எப்படி இருந்தோம் என்ற நினைவு இருக்கிறது தானே? ஆனால் அதே சம்ஸ்காரம் இப்போதைய வாழ்க்கையில் வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறதா? எனவே சோதனை செய்யுங்கள். இப்பொழுது மனதில், புத்தியில், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வாழ்க்கையில் ஒரே ராஜ்யம் இருக்கிறதா? அல்லது சில நேரம் ஆத்மாவின் ராஜ்யத்தின் கூடவே மாயாவின் ராஜ்யமும் இல்லைதானே? சத்தியுகத்துல ஒரு ராஜ்யம் அப்படின்னா இப்போவும் உங்களுக்கு அது அனுபவம் ஆகணும். இப்போ ஆத்மா ஞானம் கிடைச்சிருக்கு, பரமாத்மாவுடைய பிராப்தி கிடைச்சிருக்கு. ஆகையால இப்போவும் சுயராஜ்யத்தை அனுபவம் செய்யணும். மனதில், புத்தியில், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வாழ்க்கையில் அந்த ஒரே ராஜ்யம் இருக்கிறது தெரியணுன்றார். ஆகையால செக் பண்ணுங்க, ஆத்மாவின் ராஜ்யம் இருக்கா? ஆத்மாவின் ராஜ்யத்தின் கூடவே மாயாவினுடைய ராஜ்யம் இல்லைதானே அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்றார். எப்படி எதிர்கால பலனில் ஒரே ஒரு ராஜ்யம் இருக்கும், 2 இருக்காது. எனவே இப்பொழுது 2 ராஜ்யம் இல்லைதானே? பாபா கோபப்படக்கூடாதுன்றாரு, மனதின் மீது கண்ட்ரோல் வையுங்கன்றாரு, சம்ஸ்காரத்தின் மீது கண்ட்ரோல் வையுங்கன்றாரு. ஆனால் மாயா கோபப்பட வைக்குது, பலவீன சம்ஸ்காரம் இருக்கு, ஆகுது. அதே போல பாபா தீவிர முயற்சி செய்யுங்க, அதிகாலையில் நல்லா 2 மணிக்கு எழுந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது பண்ணணும்னு தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் மாயை என்ன பண்ணுது? நல்லா தூங்க வைக்குது. அப்போ மாயினுடைய ராஜ்யமும் நடக்கலை தானே அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ராஜ்யம் மட்டும் இருக்கா? எப்படி எதிர்கால ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யத்தின் கூடவே ஒரு தர்மம் இருக்கும். அந்த தர்மம் எது? சம்பூர்ண தூய்மையின் தாரணையின் தர்மம், சம்பூர்ண பவித்ரதா. இதுதானே தேவதைகளின் தர்மம். ஆகையால இப்போ அந்த சம்பூர்ண தூய்மையின் தாரணையின் தர்மம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்கன்றார். எனவே இப்பொழுது சம்பூர்ண தூய்மையின் தாரணையின் தர்மம் இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். அடுத்தது அந்த சம்பூர்ண தூய்மையின் தாரணை என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுக்கிறார். கனவிலும் கூட தூய்மையற்ற தன்மையின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. தூய்மை என்றால் சங்கல்பம், வார்த்தை, செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் ஒரே ஒரு சம்பூர்ண தூய்மையின் தாரணை இருக்க வேண்டும். அதாவது தூய்மை அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு நினைக்கிறோம். பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு எண்ணத்திலையும், வார்த்தையிலையும், செயல்லையும், சம்பந்தம் தொடர்பிலையும் அந்த தூய்மையின் தன்மை இருக்கணும் அப்படின்றார். வீண் எண்ணங்கள் வந்ததுன்னா அப்ப அங்கே எண்ணங்களின் தூய்மை இல்லை. வேண்டாத வார்த்தைகள், உலகாய வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா வார்த்தைகளில் தூய்மை சக்தி இல்லை, தூய்மையின் தாரணை இல்லை. செயல்களில் பற்றற்ற நிலை இல்லை, கர்ம யோகியா இல்லை அப்படின்னா பவித்திரதா இல்லை. அதே நேரத்தில் சம்பந்தம் தொடர்பில் நேர்மையாக விவகாரம் செய்யணும், இல்லை அப்படின்னா சம்பந்தம் தொடர்பில் தூய்மை இல்லை. ஆகையால பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, பிரம்மாச்சாரியாக இருக்க வேண்டும். பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். தன்னை சோதனை செய்ய வருகிறதா? யாருக்கு தன்னை சோதனை செய்ய வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். வருகிறதா? செய்கிறீர்களா? செய்கிறீர்களா? திரும்பவும் கேட்குறார், செய்கிறீர்களா? எனது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு செக் பண்ண தெரியலன்னா சேஞ்ச் ஆகவே மாட்டோம். செக் பண்ணுறதுன்னா என்ன? முதல்ல அப்சர்வ் பண்ணணும், எனக்குள்ள என்னென்ன நடந்துட்டுருக்கு, நான் எப்படி இருக்கிறேன் ரியலைஸ் பண்ணணும்.
நான் இப்படி இருக்கக்கூடாது, இந்த நிலை அடையணும் அப்படின்னு திட சங்கல்பம் செய்யணும். அப்படி செய்துட்டா சீக்கிரம் மாற்றம் வந்துடும். ஆகையால பாபா 3 முறை கேட்கிறார், செய்கிறீர்களா? ஆசிரியர்களுக்கு வருகிறதா? டபுள் ஃபாரினர்ஸ்க்கு வருகிறதா? ஏன்னா இப்ப எந்த மாதிரியான காலம் நடந்துட்டு இருக்கு? யார் யார் என்ன செய்றாங்களோ அவங்க தான் ரைட்டு. அவங்க செய்யறது தான் ரைட்டு, மற்றவங்க செய்யறது ராங். இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அதனால தான் பாபா சோதனை செய்ய வருகிறதா, செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். டபுள் ஃபாரினர்ஸ்க்கு வருகிறதா? ஏன்? இப்போதைய தூய்மையின் காரணமாக உங்களுடைய ஜட சித்திரத்தின் மூலமும் தூய்மையை தான் கேட்கிறார்கள். தூய்மை என்றால் ஒரே தர்மம். இப்போதைய ஸ்தாபனை அது எதிர்காலத்திலும் நடைபெறுகிறது. அப்ப இப்போ தூய்மை இல்லைன்னா எதிர்காலத்துல எப்படி ஒரு தர்மம் இருக்க முடியும்? அதே போன்று எதிர்காலத்தின் மகிமை என்ன இருக்கிறது? ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் மற்றும் சுகம், சாந்தி, செல்வம். அதாவது துண்டிக்கப்படாத நிரந்தரமான சுகம், நிரந்தரமான அமைதி, குறைவற்ற செல்வம் இருக்கும். எனவே இப்போதைய உங்களுடைய சுயராஜ்யத்தின் வாழ்க்கையில் அது உலக ராஜ்யம், இது சுயராஜ்யம். எனவே சோதனை செய்யுங்கள். அழிவற்ற சுகம், பரமாத்மா சுகம் அழிவற்றதாக அனுபவமாகிறதா? ஏதாவது சாதனம் அல்லது ஏதாவது தீர்வின் ஆதாரத்தில் சுகம் அனுபவமாகுவதில்லை தானே? அதாவது நீங்க சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கிறீங்க. எதனுடைய ஆதாரத்துல இருக்கிறீங்கன்றது பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்கன்றார். அழிவற்ற சுகம் பரமாத்மா சுகத்தினுடைய ஆதாரத்துல சுகமாக இருக்கிறீங்களா? அல்லது எனக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்கு, எனக்கு எல்லா தீர்வு கிடைச்சிருக்கு, நான் நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதனால சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த சாதனமும் இல்லைன்னாலோ தீர்வு கிடைக்கலனாலோ பரமாத்மா சுகத்தின் ஆதாரத்துல, அழியாத சுகத்தின் ஆதாரத்துல சுகத்தை அனுபவம் செய்யணும், சுகமாக வாழணும். அப்போதான் அரை கல்பத்திற்கு துண்டிக்கப்படாத நிரந்தரமான சுகம் இருக்கும். ஒருபோதும் எந்த காரணத்தினாலும் துக்கத்தின் அலை அனுபவம் ஆகக்கூடாது. பெயர், புகழ், மரியாதையின் ஆதாரத்தில் சுகத்தின் அனுபவம் ஏற்படவில்லை தானே? இந்த பெயர், புகழ், மரியாதை, சாதனங்கள், தீர்வு இது சுயம் அழியக்கூடியதாக இருக்கிறது, அல்ப காலத்திற்கானதாக இருக்கிறது. எனவே அழியக்கூடியவைகளின் ஆதாரத்தில் அழிவற்ற சுகம் கிடைக்காது. சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுதே கேட்டுக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் தனக்குள் சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். அப்போதுதான் இப்போதைய சம்ஸ்காரத்திற்கும் எதிர்கால உலகத்தின் பலனிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பது தெரிய வரும். பெயர் கிடைச்சது, புகழ் கிடைச்சது, மரியாதை கிடைச்சது, சாதனங்கள் கிடைச்சது, தீர்வு கிடைச்சது, அதனால நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் சுயம் அழியக்கூடியது. அப்போ அழியக்கூடிய ஆதாரத்துல அழியாத சுகம் எப்படி கிடைக்கும்? அதனால பாபா சொல்ல சொல்ல உங்களையே நீங்க செக் பண்ணிட்டே வாங்க அப்படின்றார். நீங்கள் அனைவரும் பிறந்ததுமே பாப் தாதாவிடம் உறுதிமொழி செய்திருக்கிறீர்கள். உறுதிமொழி நினைவிருக்கிறதா அல்லது மறந்து விட்டீர்களா? நாம் அனைவரும் தந்தைக்கு துணைவராக இருந்து விஸ்வ கல்யாணக்காரியாகி, அதாவது உலகத்துக்கு சேவை செய்பவராகி, சுகம், சாந்தி நிறைந்த புதிய உலகத்தை உருவாக்குவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள். நினைவிருக்கிறதா? தன்னுடைய உறுதிமொழி நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறது என்றால் கை உயர்த்துங்கள். உறுதிமொழி உறுதியாக இருக்கிறதா? அல்லது எப்போதாவது கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டு விடுகிறதா? அதாவது உறுதிமொழியில உறுதியாக இருக்கிறீங்களா, இல்ல சில நேரத்துல மாறிடுறீங்களா அப்படின்னு கேட்கிறார்.
நீங்கள் இப்போது பரமாத்ம சம்ஸ்காரத்தின் ஆதாரத்தில் புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். எனவே இப்போது முயற்சியை மட்டும் செய்யக்கூடாது, முயற்சியின் பலனையும் இப்பொழுதே அனுபவம் செய்ய வேண்டும். சுகத்தின் கூடவே அமைதியையும் சோதனை செய்யுங்கள். அசாந்தியான சூழ்நிலையிலும் அசாந்தியான வாயுமண்டலத்திலும் அமைதி கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் சதா தாமரை மலர் போன்று அசாந்தியையும் சாந்தியின் வாயுமண்டலமாக மாற்றிவிட முடிகிறதா? அசாந்தி இருக்காதுன்னு சொல்லல, அசாந்தி தான் இருக்கும். ஆனா தாமரை மலர் போல பற்றற்றவர்களாக இருக்க முடியுதா? அசாந்தி நிறைந்த வாயுமண்டலத்தையும் சாந்தியின் வாயுமண்டலமாக மாற்றிவிட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அமைதியான வாயுமண்டலத்தில் நீங்கள் அமைதியை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுடைய உறுதிமொழி நாங்கள் அசாந்தியையும் சாந்தியாக மாற்றக்கூடியவர்கள் என்பதுதான். எனவே சோதனை செய்யுங்கள். சோதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? அதாவது பாபா சொல்ல சொல்ல நீங்க உங்களை ஸ்கேன் பண்ணிட்டே வாங்க. அப்போ அந்த ஏரியா உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது தெரியும். ஓ, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் அசாந்தி ஆயிடுவேன், இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் துக்கத்தை ஃபீல் பண்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு மறுபடியும் கவனம் வைத்து அட்டென்ஷன் வைத்து அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பாபா சொல்ற இந்த மகா வாக்கங்களை நினைச்சு கடந்து போக முடியும். அசாந்தியினுடைய வாயுமண்டலத்திலையும் சாந்தியாக இருக்க முடியும். அதனால பாபா சோதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே அப்படின்னு வெரிஃபை பண்றார். மாற்றம் செய்யக்கூடியவர்கள் எதற்கும் வசமாகவில்லை தானே? ஹிந்தில பாபா 2 வார்த்தைகள் ரைமிங்கா சொல்லியிருக்கார். பரிவர்த்தன், பரவஷ். நீங்க பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள், மாற்றம் செய்யக்கூடியவர்கள். ஆகையால பரவஷ், எதற்கும் வசமாக கூடாது. அதனால வசமாகவில்லை தானே அப்படின்னு கேட்கிறார். நீங்கள் மாற்றம் செய்யக்கூடியவர்கள், மாற்றம் செய்பவர்கள் ஒருபோதும் வசமாக முடியாது. அதே போன்று செல்வம், அழியாத செல்வம். சுயராஜ்ய அதிகாரிகளின் செல்வம் எது? ஞானம், குணம் மற்றும் சக்திகள்தான் சுயராஜ்ய அதிகாரிகளின் செல்வமாகும். எனவே ஞானத்தின் முழு விஸ்தாரத்தின் சாரத்தை தெளிவாக அறிந்திருக்கிறேன் தானே என்று சோதனை செய்யுங்கள். ஞானம் என்றால் சொற்பொழிவு செய்வது, கோர்ஸ் கொடுப்பது மட்டுமல்ல. ஞானம் என்றால் அறிவு. அதாவது ஞானம் என்றால் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலில் ஞானம் என்றால் புத்திசாலியாகி ஞானம் நிறைந்தவராகி செய்கிறேனா? எவ்வளவு அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஞானம் என்ற பொக்கிஷம் என்னிடம் இருக்கு அப்படின்னா நான் புத்திசாலியா இருக்கணும். ஏன்னா ஞானம் என்றாலே அறிவு. அப்போ ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் ஞானத்தினுடைய ஆதாரத்துல செய்கிறேனா? ஞானம் நிறைந்தவராகி செய்கிறேனா? அப்படி செய்யும் போதுதான் அந்த ஞான பொக்கிஷத்தின் சேமிப்பு ஆகும். மற்றபடி லெக்சர்ஸ் பண்றது, கோர்ஸ் கொடுக்கறது மட்டும் ஞானம் அல்ல. அடுத்தது, அனைத்து குணங்களும் நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படையாக இருக்கிறதா? அனைத்தும் இருக்கிறதா அல்லது சக்திக்கேற்றவாறு இருக்கிறதா? அதே போன்று சர்வ சக்திகள். உங்களுடைய பட்டம் மாஸ்டர் சர்வ சக்திவான், வெறும் சக்திவான் என்பது அல்ல. எனவே சர்வ சக்திகளிலும் நிறைந்திருக்கிறீர்களா? மேலும் சர்வ சக்திகளும் உரிய நேரத்தில் வேலை செய்கிறதா? உரிய நேரத்தில் ஆஜராகிறதா? அல்லது நேரம் முடிந்துவிட்ட பிறகு நினைவிற்கு வருகிறதா? எனவே சோதனை செய்யுங்கள். 3 விஷயங்களும், அதாவது ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் மற்றும் அழிவற்ற சுகம், சாந்தி, செல்வம்.
இது மூன்றையும் சோதனை செய்யுங்க அப்படின்றார். ஏனென்றால் இப்போதைய சுயராஜ்யத்திற்கான நேரத்தில் செய்யும் அனுபவம் புது உலகத்தில் செய்ய முடியாது. அதாவது சத்தியுகத்துல சுகமும் இருக்கும், சாந்தி இருக்கும், அளவற்ற செல்வமும் இருக்கும். ஆனால் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது வெயில்ல இருக்கும் போதுதான் நிழலுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இப்போ துக்கம் இருக்கு, அஞ்ஞானம் இருக்கு, அசாந்தி இருக்கு. அப்ப இப்போ நம்ம இதெல்லாம் அனுபவம் செய்யறோம்னா இதுதான் பெரிய விஷயம். இங்க துக்கம் நிறைந்திருக்கும் போது நான் சுகத்தின் அனுபவம் செய்யறேன்னா அதுதான் உயர்ந்தது. சத்தியுகத்துல சுகமா இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்கு தெரியவே தெரியாது. அதான் நார்மல் அப்படின்னு இருப்போம். அதனால இப்போ செய்யற அனுபவம் தான் உயர்ந்தது. இந்த அனுபவத்தை அங்க செய்ய முடியாதுன்றார். இது சுகம்னும் தெரியாதாங்க. இப்போது இந்த அனைத்து விஷயங்களையும் அனுபவம் செய்ய முடியும். இப்போதிலிருந்தே இந்த சம்ஸ்காரம் வெளிப்பட்டது என்றால் அப்போது அநேக பிறவிகள் அது பலனின் ரூபத்தில் கூட கூடவே வரும். தாரணை செய்து கொண்டிருக்கிறோம், நடந்துவிடும், கடைசி நேரம் வந்தால் ஆகிவிடுவோம் என்று அப்படி நினைக்க கூடாது. பாப் தாதா ஏற்கனவே செய்கை கொடுத்திருக்கிறார். நீண்ட காலத்தின் இப்போதைய பயிற்சி நீண்ட கால பிராப்திக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று பாப் தாதா ஏற்கனவே செய்கை கொடுத்திருக்கிறார். கடைசியில் ஆகிவிடுவேன் என்று நினைக்க கூடாது. ஆகிவிடுவேன் என்று அல்ல, ஆகியே தீருவேன். ஏன்? சுயராஜ்யத்தின் அதிகாரம் என்ன இருக்கிறதோ அது இப்போது நீண்ட கால பயிற்சியாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு பிறவியில் அதிகாரியாக ஆக முடியவில்லை, அடிமையாகி இருக்கிறீர்கள் என்றால் அநேக பிறவியில் எப்படி ஆக முடியும்? ஆகையால் பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அடிக்கடி செய்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நேரம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் அனைத்து குழந்தைகளும் இப்போது முயற்சியாளர்களாக மட்டும் ஆகக்கூடாது, தீவிர முயற்சியாளராகி முயற்சியின் பலனை இப்பொழுது நீண்ட கால அனுபவம் செய்ய வேண்டும். தீவிர முயற்சியாளர்கள் சதா மாஸ்டர் வள்ளலாக இருப்பார்கள். பெறுபவர்களாக இருக்க மாட்டார்கள், கொடுப்பவர்களாக இருப்பார்கள். சூழ்நிலைகள் இப்படி இருந்தால் என்னுடைய முயற்சி நன்றாக இருக்கும், இவர் செய்தால் நானும் செய்வேன், இவர் மாறினால் நானும் மாறுவேன், இவர் மாற வேண்டும், இவர் செய்ய வேண்டும் என்று நினைப்பது இது வள்ளலின் அடையாளம் அல்ல. யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் பாப் தாதாவிற்கு சமமாக செய்வேன், பிரம்மா பாபாவிற்கு சமமாக செய்வேன் என்று நினைக்க வேண்டும். சாக்காரத்திலும் பார்த்திருக்கிறீர்கள், குழந்தைகள் செய்தால் நான் செய்வேன் என்று ஒருபோதும் பிரம்மா பாபா சொல்லவில்லை. நான் செய்து குழந்தைகளின் மூலம் செய்விப்பேன் என்று இருந்தார். இது தீவிர முயற்சியாளர்களின் முதல் அடையாளம். தீவிர முயற்சியாளர்களின் இரண்டாவது அடையாளம் சதா பணிவானவர்களாக இருப்பார்கள். காரியங்கள் செய்து கொண்டே பணிவாக இருப்பார்கள். இந்த இடத்துல பாபா ரைமிங்கா சொல்றார், நிர்மான் மற்றும் நிர்மான். படைக்கும் காரியம் செய்து கொண்டே பணிவாக இருப்பாங்க. படைக்கும் காரியம் மற்றும் பணிவு இரண்டிலும் சமநிலை வேண்டும். அதாவது சேவை செய்றீங்க, படைக்கிற காரியம் செய்றீங்க, ஆனா அதுல பணிவு இருக்கணும். ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும்ன்றார். ஏன்? பணிவாக இருந்து காரியம் செய்யும் போது அனைவரிடம் இருந்து உள்ளபூர்வமான ஸ்நேகம் மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க என்னதான் சேவை செய்தாலும் பணிவு இல்லை, அபிமானத்துல அகங்காரத்துல செய்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்காது.
அனைவருடைய உள்ளத்தின் சிநேகமும் கிடைக்காது. பணிவாக இருந்து செய்தீங்கன்னா அந்த உள்ளத்தின் சிநேகம் கிடைக்கும். பாபா இந்த இடத்துல உள்ளத்தின் சிநேகம் அப்படின்றன்னா அதுல அர்த்தம் இருக்கு. சிநேகம் அப்படின்னா அன்பு மற்றும் மரியாதை. அவங்களுடைய உள்ளத்துல உங்களுக்காக அன்பும் மரியாதையும் உயரும். இன்றைய நாட்களில் சேவை க்ஷேத்திரத்தில் அனைவரும் ஊக்க உற்சாகத்துடன் நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார். இதற்கு நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா வாழ்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவிடம் புதிய உலகத்தை படைப்பதற்கான சேவைக்கான நல்ல நல்ல திட்டங்கள் வந்திருக்கிறது. படைப்பதற்கான காரியமோ மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு சேவையில் ஊக்க உற்சாகம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பணிவாக இருப்பதில் சமநிலை இருந்தது என்றால் சேவையில் வெற்றியை இன்னும் அதிகமாக வெளிப்படையான ரூபத்தில் பார்க்க முடியும். பாப்தாதா இதற்கு முன்பும் கூறியிருக்கிறார். பணிவான சுபாவம், பணிவான வார்த்தைகள், மேலும் பணிவான நிலையில் சம்பந்தம் தொடர்பில் வருவது, இதை தேவதைகளுக்கு மகிமை செய்கிறார்கள். ஆனால் இது பிராமணர்களின் மகிமையாகும். தேவதைகளை பற்றி சொல்லும் போது அவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வைரம், முத்துக்கள், விலைமதிப்பற்றது, நிர்மலமான வார்த்தைகள், நிர்மலமான சுபாவம் என்று சொல்வார்கள். இப்போது பாப்தாதா பார்க்கிறார். ரிசல்ட்டை சொல்லிவிடவா? அதாவது தேவதைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வைரம் போல் இருக்கும், முத்துக்கள் போல் இருக்கும், விலைமதிப்பற்றதாக இருக்கும், மாசற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாசற்ற சுபாவம், நிர்மலமான சுபாவம் அப்படின்னு மகிமை செய்றீங்க. அப்ப நீங்க தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள். நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்றார். ரிசல்ட் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். ஏனென்றால் இது சீசனின் கடைசி டர்ன் அல்லவா? ஆகையில பாபா என்ன பார்த்தார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறார். நிர்மலமான வார்த்தைகள், பணிவான நிலை, இதில் இன்னும் கவனம் தேவை என்பதை பாப்தாதா பார்த்தார். அதாவது சேவையில நல்ல ஊக்க உற்சாகம் இருக்கு, புது புது திட்டங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனாலும் இன்னும் ஒரு விஷயத்துல கவனம் வேணும். வார்த்தைகள் நிர்மலமானதாக இருக்கணும், மாசற்றதாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதே நேரத்துல பணிவான நிலை இருக்கணும். 3 பொக்கிஷங்களின் கணக்கை சேமியுங்கள் என்று பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார். என்ன ரிசல்ட் பார்த்தார்? 3 பொக்கிஷங்கள் என்ன? அது நினைவிருக்கிறது தானே? இருந்தாலும் மீண்டும் கூறுகிறேன். 1, தன்னுடைய முயற்சியின் மூலம் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துவது. 2வது, சதா தானும் திருப்தியாக இருப்பது, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது. அதாவது விதவிதமான சம்ஸ்காரங்களை அறிந்திருந்தும் திருப்தியுடன் இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது. இதன் மூலம் ஆசீர்வாதத்தின் கணக்கு சேமிப்பாகிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் திருப்திப்படுத்துவதில் குறை இருக்கிறது என்றால் புண்ணிய கணக்கில் சேமிப்பாகாது. திருப்தி புண்ணியத்தின் சாவியாகும். எவ்வளோ நல்லா புரிய வச்சிட்டு இருக்கிறார். தானும் திருப்தியா இருக்கணும், பிறரையும் திருப்திப்படுத்தணும். எல்லாருடைய சம்ஸ்காரம் ஒரே மாதிரி இருக்காது. விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. இது தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் திருப்தியாக இருக்கணும், அவங்களையும் திருப்திப்படுத்தணும். அப்போதான் ஆசீர்வாதத்தின் கணக்கு சேமிப்பாகுது அப்படின்றார். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா, அல்லது திருப்திப்படுத்துதல குறை இருக்கு அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் புண்ணிய கணக்கில் சேமிப்பாகாது அப்படின்றார். நீங்க என்னவோ நல்ல காரியம்தான் செய்றீங்க,
ஆனா அங்க சேமிப்பாகல. ஏன் அப்படின்னா, கூட இருக்கிறவங்கள நீங்க என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, திருப்திப்படுத்தியிருக்க மாட்டீங்க. அதனால தான் பணிவாக இருந்து படைக்கும் காரியத்தை செய்யணுன்றார். நீங்க செய்யறது சேவைதான். நிர்மலமான வார்த்தைகள், பணிவான மனநிலை இருந்தது. கர்மத்திலே அந்த பணிவு இருந்தது அப்படின்னா, அப்போ நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும். அப்போ ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகும். ஆகையால பாபா ரொம்ப அழகா புரிய வச்சிட்டு திருப்தி புண்ணியத்தின் சாவி அப்படின்றார். நான் புண்ணிய கர்மம் செய்துட்டேன், நான் புண்ணிய கர்மம் செய்துட்டேன், புண்ணியம் சேமிப்பாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துனீங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்றார். சிலர் சேவை தான் செய்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பேர், புகழ், மரியாதை இதுக்கெல்லாம் வசமாயிட்டு மற்றவங்கள அதிருப்தி பண்ணுவாங்க, கஷ்டம் கொடுப்பாங்க. நான் தான் ரொம்ப நல்ல சேவை செய்கிறேன் அப்படின்னு பிறரை இறக்குவாங்க. அப்போ எல்லாருடைய உள்ளத்துல என்ன வரும்? ச்சீ, இவங்களுக்கு எவ்வளோ அகங்காரம், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணும். அப்போ ஆசீர்வாதம் இல்லை, புண்ணிய கணக்கும் சேமிப்பாகாது அப்படின்றார். ஆகையால் தானும் திருப்தியா இருக்கணும், பிறரையும் திருப்திப்படுத்தணும். அப்போதான் புண்ணிய கணக்கு சேமிப்பாகும். திருப்தி தான் புண்ணியத்தின் சாவி. மூன்றாவது, சேவையில் சதா பணிவாக இருப்பது. நான் என்பது இருக்கக்கூடாது. நான் செய்தேன் அல்லது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நான் மற்றும் என்னுடையது என்பது சேவையில் வரும்போது அங்கு புண்ணிய கணக்கு சேமிப்பாகாது. அனுபவிகளாக இருக்கிறீர்கள். ராயல் ரூபத்தின் என்னுடையது என்பது அதிகமாக இருக்கிறது. சாதாரண ரூபத்தின் என்னுடையது என்ற பட்டியலை விட ராயல் ரூபத்தின் என்னுடையது என்பது அதிகமாக இருக்கிறது. ஆக எங்கு நான் மற்றும் என்னுடையது என்ற சுயநலம் வந்து விடுகிறதோ, சுயநலமற்ற நிலை இல்லையோ, அங்கு புண்ணிய கணக்கின் சேமிப்பு குறைந்து விடுகிறது. என்னுடையது என்பதின் பட்டியலை பிறகு கூறுகிறோம். மிகவும் நீளமானதாக இருக்கிறது, மேலும் மிகவும் சூக்ஷ்மமானதாக இருக்கிறது. அனைவரும் அவரவர்களுடைய முயற்சியின் மூலம் அவரவர்களுடைய சக்திக்கேற்ப சேமிப்பு கணக்கை சேமித்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஆனால் இப்பொழுது ஆசீர்வாதங்களின் கணக்கு மற்றும் புண்ணிய கணக்கு இதை நிரப்பிக் கொள்வதற்கான அவசியம் இருக்கிறது. அப்படின்னா அது ரெண்டுமே குறைவா இருக்கு. ஆகையால முயற்சி என்னவோ உங்க சக்திக்கு ஏற்ப செய்துட்டு இருக்கீங்க, சேமிப்பும் ஆயிட்டு இருக்கு. ஆனால் அதனுடைய ரிசல்ட் குறைவாக இருக்கு. இப்போ நிரப்புவதற்கான அவசியம் இருக்கு அப்படின்றார். ஆகையால் 3 கணக்குகளையும் சேமிப்பதில் கவனம் வையுங்கள். இப்பொழுதும் விதவிதமான சம்ஸ்காரம் தென்படுகிறது. அனைவருடைய சம்ஸ்காரமும் இப்பொழுது முழுமையாக நிரம்பவில்லை. ஆனால் பிறருடைய பலவீன சுபாவம், பலவீன சம்ஸ்காரத்தின் பாதிப்பு தன் மீது ஏற்படக்கூடாது. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான். பலவீன சம்ஸ்காரம் சக்திசாலியானது அல்ல. மாஸ்டர் சர்வசக்திவான் மீது பலவீன சம்ஸ்காரத்தின் பாதிப்பு ஏற்படக்கூடாது. பாதுகாப்பான சாதனமாகிய பாப் தாதாவின் நினைவு என்ற குடை நிழலுக்குள் இருங்கள். பாப் தாதாவுடன் இணைந்து இருங்கள். குடைநிழல் என்றால் ஸ்ரீமத். இன்று பாப் தாதா சைகை கொடுத்து கொண்டிருக்கிறார். தனக்காக ஒவ்வொருவரும் சங்கல்பம், வார்த்தை, சம்பந்தம், தொடர்பு, செயலில் புதுமை கொண்டு வருவதற்கான திட்டத்தை உருவாக்கியே தீர வேண்டும். பாப் தாதா முதலில் என்ன புதுமை கொண்டு வந்தீர்கள் என்று ரிசல்ட்டில் பார்ப்பார். அதாவது திட சங்கல்பத்தின் மூலம் பழைய சம்ஸ்காரத்தை மாற்றி இருக்கிறீர்களா என்ற இந்த ரிசல்ட்டை முதலில் பார்ப்பார். என்ன நினைக்கிறீர்கள்? இதுபோல் செய்வீர்களா?
செய்வேன் என்று சொல்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. செய்வீர்களா அல்லது மற்றவர்களை பார்ப்பீர்களா? என்ன செய்வீர்கள்? மற்றவர்களை பார்க்காதீர்கள். பாப் தாதாவை பாருங்கள். உங்களுடைய பெரிய தாதியை பாருங்கள். எவ்வளவு விடுபட்ட மற்றும் அன்பான நிலையில் இருக்கிறார். தாதியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். பாப் தாதா கூறுகிறார், எல்லைக்குட்பட்ட நான் மற்றும் எனது என்பதிலிருந்து விடுபட்டவரை யாராவது பார்க்க வேண்டுமென்றால் உங்களுடைய பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனதாரி தாதியை பாருங்கள். முழு வாழ்க்கையிலும் எல்லைக்குட்பட்ட நான் என்னுடையது என்பதிலிருந்து விடுபட்டு இருந்தார். அதன் ரிசல்ட்டாக வியாதி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் வலி துக்கத்திலிருந்து விடுபட்டு இருந்தார். ஒரே ஒரு வார்த்தையில் உறுதியாக இருந்தார். தாதி, ஏதாவது ஆகிக் கொண்டிருக்கிறதா என்று யாராவது கேட்டால் என்ன பதில் கிடைத்தது? ஒன்றும் இல்லை என்று சொல்வார். ஏனென்றால் சுயநலம் இல்லாதவராக மற்றும் பரந்த மனமுடையவராக இருந்தார். அனைவரையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அனைவருக்கும் பிரியமானவராக இருந்தார். அதனுடைய நடைமுறை அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தாதி கிரேட். எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தாதி உருவாக்குனாங்க. எவ்வளவு எல்லையற்ற சேவை செய்தார். அதனால பாபா அதனுடைய நடைமுறை அடையாளத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். பிரம்மா பாபாவின் விஷயத்தை பற்றி சொல்லும் போது அவருடன் சிவ் பாபா இருந்தார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் தாதி உங்களுடன் பிரபுவின் பாலனையில் இருந்தார். படிப்பு படித்தார். சேவையில் துணையாக இருந்தார். ஆக ஒருவர் சுயநலமற்ற நிலையில் இருக்க முடிகிறது என்றால் நீங்கள் அனைவரும் ஆக முடியாதா? ஆக முடியும் தானே? நீங்கள்தான் ஆகக்கூடியவர்கள் என்று பாப் தாதாவிற்கு நிச்சயம் இருக்கிறது. எத்தனை முறை ஆகியிருக்கிறீர்கள் நினைவிருக்கிறதா? அநேக கல்பம் தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கிறீர்கள். மேலும் இப்பொழுதும் நீங்கள்தான் ஆகக்கூடியவர்கள். இதே ஊக்க உற்சாகத்துடன் பறந்து கொண்டே செல்லுங்கள். தந்தைக்கு உங்கள் மீது நிச்சயம் இருக்கிறது என்றால் நீங்களும் சதா தன் மீது நிச்சயமுடையவர்களாக ஆகியே தீர வேண்டும். நிச்சய புத்தி உடையவராகி பறந்து கொண்டே செல்லுங்கள். தந்தையின் மீது அன்பு இருக்கிறது. அன்பு 100% விட அதிகமாக இருக்கிறது என்று இதுபோல் சொல்கிறீர்கள் அல்லவா? இது சரிதானே? யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ அல்லது யாரெல்லாம் அவரவர்களுடைய இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் அன்பு என்ற பாடத்தில் தன்னை 100% என்று நினைக்கிறீர்களா? கை உயர்த்துங்கள். 100% இருக்கிறதா? அனைவரும் கை உயர்த்தினார்கள். நல்லது. பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் நன்றாக கை உயர்த்துங்கள். கை அசையுங்கள். அந்த டர்ன்ல 22,000க்கும் அதிகமாக சகோதர சகோதரிகள் வந்திருந்தாங்க. இதில் அனைவரும் கை உயர்த்தி இருக்கிறீர்கள். ஆக அன்பின் அடையாளம் சமமாக வேண்டும். யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை போன்று பேசுவது, அவரை போன்று நடப்பது, அவரை போன்று சம்பந்தம் தொடர்பில் வருவது, இதுதான் அன்பின் அடையாளம் ஆகும். இன்று இப்பொழுதே பாப் தாதா பார்க்க விரும்புகிறார். ஒரு வினாடியில் சுயராஜ்யத்தின் சீட்டில் கட்டுப்படுத்தும் சக்தி ஆளும் சக்தியின் சம்ஸ்காரத்தை வெளிப்படையான ரூபத்தில் வினாடியில் அமர முடிகிறதா என்று பாப் தாதா பார்க்க விரும்புகிறார். ஆக ஒரு வினாடியில் 2-3 நிமிடத்திற்கு ராஜ்ய அதிகாரி என்ற இருக்கையில் செட்டாகி விடுங்கள். நல்லது. ட்ரில் செய்ய வைத்தார்.
நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நினைவுகளின் கடிதங்கள், கூடவே விஞ்ஞானத்தின் சாதனங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் அனுப்பிய அன்பு நினைவுகள் பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்தது. தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் விஷயங்களையும் நிறைய குழந்தைகள் எழுதவும் செய்கிறார்கள். உரையாடலின் போதும் சொல்கிறார்கள். பாப் தாதா அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பதில் கூறுகிறார். உண்மையான உள்ளமுடையவர்களிடம் பகவானும் திருப்தியாக இருப்பார். பாப் தாதாவின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் மற்றும் உள்ளபூர்வமான அன்பு அந்த ஆத்மாக்களின் மீது விசேஷமாக இருக்கிறது. நாலாபுறங்களிலிருந்தும் யாரெல்லாம் செய்தி அனுப்பியிருக்கிறார்களோ, ஊக்க உற்சாகத்துடன் நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பாப் தாதா அதற்கான வாழ்த்துக்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் வரதானமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். முன்னேறி கொண்டே செல்லுங்கள், முன்னேற்றிக் கொண்டே செல்லுங்கள். பாப் தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள். அனைத்து குழந்தைகளின் தைரியம் மற்றும் ஊக்க உற்சாகத்திற்கான வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் தீவிர முயற்சியாளர் ஆகுவதற்கான சமநிலையுடன் இருப்பதற்கு பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவருடைய பாக்கியத்தின் நட்சத்திரம் சதா ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் பிறருடைய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் அவரவர்களுடைய இடங்களில் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். பாப் தாதாவும் தூரத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பார்த்து குஷியடைந்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டே இருங்கள் மற்றும் மதுபனத்தின் அழகை அதிகரித்து கொண்டே இருங்கள். ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்களுடன் நமஸ்காரம். வரதானம். கவனம் என்ற நெய் மூலம் ஆத்மஸ்வரூபத்தின் நட்சத்திரத்தின் ஜொலிப்பை அதிகப்படுத்தக்கூடிய கவர்ந்தெழுக்கும் மூர்த்தி ஆகுங்கள். அதாவது கவனம் என்ற நெய் ஊற்றும் போது உங்களுடைய ஆத்மாவின் ஜொலிப்பு அதிகமாகும். அப்ப ஜொலிப்பு அதிகமாகும் போது பிறரை கவர்ந்தெழுக்கக்கூடிய மூர்த்தியாக ஆயிடுவீங்க. தந்தையின் மூலம், ஞானத்தின் மூலம் ஆத்மஸ்வரூபத்தின் நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் பிறகு அணைய முடியாது. ஆனால் ஜொலிப்பின் சதவிகிதம் குறைய அல்லது அதிகரிக்க முடியும். இந்த நட்சத்திரம் அனைவரையும் எப்போது கவர்ந்தெழுக்கும் என்றால் தினமும் அமிர்த வேளையில் கவனம் என்ற நெய்யை ஊற்றும் போது கவர்ந்து இழுக்கும். தீபத்தில் நெய் ஊற்றும் போது அது ஒரே சீராக எரிகிறது. அதேபோல் முழு கவனம் கொடுப்பது என்றால் தந்தையின் அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளை தனக்குள் தாரணை செய்வதாகும். இந்த கவனத்தின் மூலம் கவர்ந்தெழுக்கும் மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் மூலம் சாதனையின் அதாவது தவத்தின் விதையை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த சமிகை. யோக சக்தியை சேமிப்பதற்கு கர்மம் மற்றும் யோகா இதனுடைய சமநிலையை இன்னும் அதிகரியுங்கள். கர்மம் செய்து கொண்டே யோகத்தின் சக்திசாலி நிலை இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்படி சேவைக்காக புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறீர்களோ அதேபோல் இந்த விசேஷ அனுபவங்களின் பயிற்சிக்காக நேரம் ஒதுக்குங்கள். மேலும் புதுமையை கொண்டு வந்து அனைவரின் முன்பும் உதாரணம் ஆகுங்கள். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை.
அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷ யோகா பயிற்சியின் போது மாஸ்டர் சர்வசக்திவானின் சக்திசாலி ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து இயற்கை சகிதமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் கிரணங்களை பரப்புங்கள். சதோபிரதானம் ஆக்குவதற்கான சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி.